ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. டியூஸ்டே மார்னிங் எப்பவும் போல் என்னுடைய டே வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி. அவங்க வந்து வாக்கிங் போகும்போதே நான் எழுந்துட்டேன். எழுந்து வந்து நிலவாசல்லாம் தொடச்சி விட்டுட்டு அழகாக கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சுருந்தேங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த யானையை வெளியவும் உள்ளவும் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதே எனக்கு பெரும்பாடாக இப்போதுங்க. ஆமாங்க, இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் சும்மா எடுத்து வைக்கிறேன். மற்றபடி அது வந்து உள்ளே நம்ம டீப்பாய் மேலே விநாயகர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே தான் அது வந்து நிரந்தரமான இடம் அதுக்கு. அங்கே தான் உருளியில் கொஞ்சம் போல் பூ இருந்துச்சு, அதையும் வச்சு விட்டுருக்கேன். உருளிக்கு வந்து பெயிண்ட் அடிக்க சொல்லி கேட்டுட்ருக்கேங்க. அவங்க வந்து இன்னும் வந்து பெயிண்ட் அடிக்கவே இல்லை. 2 பேரும் எப்போ தான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நானும் கம்முனே தான் இருக்கேன். விளக்கு ஏற்றி வச்சுட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இல்லைங்களா. எனக்கு இவ்வளோதாங்க கோலம் வரும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய வீட்டையும் நம்மளுடைய வாசலையும் எப்போவுமே அழகாக வச்சுக்கணும் இல்லைங்களா. அதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதுவே நம்மள சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. அது மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு பால் வச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு ரசம் தாங்க வச்சுருந்தேன். அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆனதுனால கோல்ட் ஆகிடும் இல்லைங்களா சில பேருக்கு. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. வெயில் ரொம்ப அதிகம் இல்லைங்களா, அதனால் நம்ம வேறு பார்த்திங்களா லெமன் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். அதனால் அவருக்கு நல்ல சூப்பராக மிளகு பூண்டு போட்டு ரசம் வச்சுட்டு எக்கறி தாங்க அவருக்கு மட்டும் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட மாட்டேன். அதனால் இது வந்து ஒரு வீடியோவில் தாங்க நான் FBயில் பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாகவே இருந்தது, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு எங்கள் வீட்டில் அவங்க சொன்னாங்க. இதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டேன். முதல்ல வந்து நம்ம வந்து வேக வச்சு முட்டையை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சமாக வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கூட வந்து மெயினாக தயிர் தாங்க அங்கே வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் தயிர் வந்து ஹோம்மேட் தயிர் இல்லை, அதனால் பேக்கெட் தயிர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதை போட்டுட்டு சூப்பராகவே நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா இதை ஒரு கிரேவி மாதிரி ஆகுது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், மிளகாய் கிள்ளி சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு, இந்த ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே அவங்க வந்து பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து காரம், புளிப்பு, உப்பெல்லாம். அதனால் அவங்க தான் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, தோசைக்கு வச்சு சாப்பிடும்போதே சூப்பராக இருக்குமா, சாப்பாட்டுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இது வந்து சூப்பராக அழகாக நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை அதில் போட்டுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் தூவி, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனாலும் நல்லா இருந்துச்சு. சரி, உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எத்தனை பேருக்கு ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வந்ததும் திருப்பி விட்டிங்களா சூப்பரான எக் ஃப்ரை ரெடி.